வணக்கம். இப்பதிவில் சித்தர்களில் அடுத்ததாக காலாங்கிநாதர் பற்றி காண்போம். காலாங்கிநாதர் 11 சித்தர்களில் ஒருவர். இவர் திருமூலரின் சீடர் என்றும் போகரின் குருவென்றும் சித்தர் நூல்கள் கூறும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவரை சீனத்தேயத்தவர் என்றும் உலோகம், மரம் முதலியவற்றிலிருந்து சாமான்கள் செய்யும் விசுவ கண்ம வகுப்பை சேர்ந்தவர் அப்படின்னும் சில நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க. இவரே பாரசீகத்தில் சென்று தங்கி மிகவும் புகழ்பெற்ற கலே ஆக இருக்கலாம் அப்படின்னும் சில கருத்துக்கள் இருக்கு. இவர் இடைச்சங்க காலத்தில் வாழ்ந்தவராக சில நூல்கள் வாயிலாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. நான்மறைகளுள் யசூர் வேதத்தின் இடையே காலாக்கினி உருத்திரம் என ஒரு மகா மந்திரம் உண்டு. யசூர் வேதத்தோட இடையே காலாக்கினி உருத்திரம் அப்படிங்கிற ஒரு மகா மந்திரம் இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதனை கண்டவர் ஒரு காலாக்கினி, அந்த மந்திரத்தை கண்டவங்க ஒரு காலாக்கினி அப்படிங்கிற பெயருடைய சித்தராக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு சிலருடைய கருத்து. உருத்திர கடவுள் அப்படின்னா சிவன் சொல்கிறாங்க. இந்த உருத்திர கடவுளுக்கு பிரளய காலத்தில் காலாக்கினி என்ற பெயரோடு சோதி பிழம்பான தீப வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று உண்டு அப்படின்னு வேதங்கள் 4 கூறக்கூடிய ஒரு கருத்து. ஆகவே அத்தகைய தோற்றத்தை துதித்த மறையின் பகுதியை காலாங்கி உருத்திரன் என பெயர் பெற்றது என்றும் அந்த துதியை இயற்றியவருடைய பெயர் தான் காலாங்கியா இருக்கலாம் அப்படிங்கிறது சிலருடைய கருத்து. காலாங்கிநாதர் அப்படிங்கிற சித்தர் 2 பேர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காலாங்கிநாதர் காஞ்சிபுரம் அப்படிங்கிற திருக்கஞ்சிபுரத்தில் சமாதி எழுதியிருந்தா சில நூல்களையும், திருக்கடவூர், திருப்பனந்தாள் இந்த தலங்களில் சமாதியானார் அப்படின்னு வேறு சில நூல்கள்லையும் குறிப்பிட்டிருக்காங்க. இவர் இயற்றியதாக சொல்லக்கூடிய யாதொரு மருத்துவ நூல்களும் இதுவரை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக தன்வந்திரி. திருமாலே பார்க்கடலில் இருந்து சங்கு, சக்கரம், ஜலூகம் அப்படின்னா அட்டை, அமிர்த கலசம் இந்த 4ஐயும் தம் 4 கைகளில் ஏந்தியவராய் சர்வலோக ரட்சகனாக சர்வ வியாதி போக்கும் தன்வந்திரி பகவானாக தோன்றினார் அப்படிங்கிறது தான் புராண வரலாறு. இவர் சூரியனின் குமாரர்களான தேவ மருத்துவர் எனும் அசுவ தேவர்களுக்கு மருத்துவ முறையை உபதேசித்ததாக புராணங்கள் வாயில நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. மொழி புலமை உள்ளவரை தெய்வ புலவர் அப்படிங்கிறது அப்படி சிறப்பிப்போம். இதை கற்பிக்கும் ஆற்றல் உள்ளவரை வியாழ பகவான், பிரகஸ்பதி அப்படின்ற சிறப்பு பேரால சொல்லுவோம். இப்போ மருத்துவத்தில் மிக்க ஆற்றல் உள்ளவரை என்ன சொல்லுவோம்? தன்வந்திரி அப்படின்னு சிறப்பிச்சு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. இவர் மருத்துவ கலைகளுக்கு ஒப்புயர்வற்ற மருத்துவ கருவூலம் என்று கருத இடம் உண்டுன்னு சொல்றாங்க. இவர் பன்மொழி புலவராக இருத்தல் வேண்டும். ஏன் அப்படின்னா இவர் தமிழ்ல பல நூல்கள் இயற்றியுள்ளது போலவே வடமொழியிலையும் பல நூல்கள் இயற்றியிருக்காரு. இவர் தமிழை இயற்றியதாக கூறப்படக்கூடிய பல நூல்கள் காலப்போக்கில் ஒழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. வடமொழி நூல்கள் எல்லாமே சேமமுற்று இருக்கு அப்படிங்கிறாங்க. இவர் இயற்றியதாக கூறப்படக்கூடிய தமிழ் நூல்களில் தன்வந்திரி கருக்கிடை நிகண்டு இந்த நூலில் இந்த நூல் ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு நூல் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நூலில் இவர் வடநாட்டவர் என்றும் இவருடைய வடமொழி நூல்களுள் சிலவற்றை இவரே தமிழிலும் இயற்றியுள்ளதாக கூறப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரைக்கும் இவர் எழுதியிருக்க தமிழ் நூல்கள் என்னென்ன கிடச்சிருக்கு அப்படின்னா தன்வந்திரி தைலம் 500, தன்வந்திரி சிமிட்டு ரத்தின சுருக்கம் 360, தன்வந்திரி நிகண்டு, தன்வந்திரி வைத்திய காவியம், தன்வந்திரி கலைஞானம், தன்வந்திரி 1200, தன்வந்திரி வைத்திய கருக்கிடை சூத்திரம் 200, தன்வந்திரி வைத்தியம் 200, தன்வந்திரி நாடி 72. இதெல்லாம் தமிழில் இவர் இயற்றியதாக சொல்லப்படக்கூடிய நூட்கள். இவரை ஆதி சைவ அந்தன குலத்தவர் அப்படின்னா குருக்கள்னு அர்த்தம். இவர் வைத்தீஸ்வரர் கோயிலில் சமாதி யோகம் பெற்றவர் என்றும் சில நூல்களில் குறிப்பிடுறாங்க. தேங்க்யூ.